ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட முடியலனாலும் எப்படியாவது வாரத்துக்கு ஒருக்கனாவது வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மேலும் மேலும் நம்ம சேனல்ஸில் கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ வாங்க கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு அகாடமியை விட்டு பிடிச்சி வெளியில் தள்ளி விட்றாங்க. டே நீ எதுக்குமே லாய்க்கலடா, மரியாதையாக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிலாம் துரத்தி விட்றாங்க. ஏன் நம்ம ஹீரோவை இப்படி துரத்தி விட்றாங்கன்னா, இவன் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல பவர் தான் எல்லாமே. பவர் இல்லைன்னா அந்த மனுஷங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஹீரோவும் நல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும், நல்லா மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ளூ கிளவுட் செக்ட் அப்படிங்கிற ஒரு செக்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்றான். ஆனா இப்போ வரைக்குமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஆர்டினரி பர்சனாவே இருக்கான். இவனையும் வேற அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. இவனுக்குமா என்ன பண்றதுனே தெரியல. சரி இப்போ நம்ம எங்கேயாவது போவோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. இது வந்து கொஞ்சம் மாடர்ன் வேர்ல்டு மாதிரி தெரியுது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இவனும் அதே பிளேஸ்ல, இப்போ நம்ம ஓல்டு ஹீரோ இருக்கான்ல அதே பிளேஸ்ல மாடர்ன் வேர்ல்ட்ல அந்த குகைக்குள்ளேயே நேரா போய்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கவன் மொபைல் போனை எடுத்து என்னடா இங்க நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அங்க எங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து இந்த வேர்ல்ட்ல ஒரு லாயரா இருக்கான். அவனுக்கும் நிறைய கேசஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை அட்டென்ட் பண்றதாகவும் மெசேஜ் பண்றதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவனுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே உள்ள போக போக அங்க ஒரு பெரிய ஸ்டோன்ல தண்டர் வர மாதிரி ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு இருக்கு. அதை பார்த்து என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஷாக் வந்து இந்த பக்கம் மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவையும் அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ணிடுது. அப்போ ஒரு செகண்ட் இந்த ரெண்டு வேர்ல்ட்ல இருக்கிறவங்களும் அப்படியே மீட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க 2 பேர் சோலுமே அப்படியே எக்ஸ்சேஞ்சும் ஆகுது. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்கறான். பார்த்தா மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறவன் இப்போ இந்த ஏன்ஷியன் வேர்ல்டுக்கு வந்திருக்கான். இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன திடீர்னு என்னமோ ஆயிருச்சு, எங்க என் மொபைல் போன், இது என்ன இடம், ஏன் நான் வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு அவனுக்குள்ள நிறைய கேள்வி. அது மட்டும் இல்லாம அவனோட ஞாபகங்களே இல்லாத சில பல ஞாபகங்கள்லாம் அவனுக்கு வருது. இவனும் ஒண்ணுமே புரியாம வெளியில வந்து நிக்கிறான். வெளியில வந்து நின்னே டக்குன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஐயோ ஷூவோட வாழை கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோமே, இன்னும் நம்ம கொடுக்கவே இல்லையே, லேட் ஆயிடுச்சுன்னு வர கொன்னே போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேகமா ஓடுறான். அவனும் ஒரு குடோனுக்கு போய் அங்கிருந்து வேகமா ஒரு வாழை எடுத்துட்டு போய் அந்த சீனியர் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நீட்டுறான். அங்க இருக்கிற எல்லாருமே இவனை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. பார்த்தா இவன் வந்து 3 வருஷமும் அங்க ஒரு அடிமை மாதிரி தான் இருந்திருப்பான். இவன் வந்து ஸ்வாட் ஸ்லேவ் அப்படின்னு சொல்றாங்க இவனை. ஏன்னா இவன் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தோட ஸ்வாட்ஸையும் எடுத்துட்டு போய் பாலிஷ் பண்ணி திரும்ப எடுத்து வந்து கொடுக்கறது இவன் வேலை. அந்த ஷூ அப்படிங்கிற பொண்ணுக்கு மட்டும் இவன் மேல ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கும் போல. யாரும் இவனை கிண்டல் பண்ணாதீங்க, இந்தா நீ கொண்டு வந்ததுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஏதோ ஒரு பில்லை கொடுத்து அங்க இருந்து போக சொல்றா. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவனை விடவே மாட்டேங்கிறாங்க. இவனை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. இவனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக பொறுக்கவே முடியல. ஏன்னா இவன் தான் நம்ம பழைய ஹீரோ இல்லை, இவன் தான் பாடி ஸ்விட்ச் பண்ணிட்டான்ல. அதனால என்ன பண்றான்னா திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல இவன் அடிச்ச உடனேவே அந்த அடியாளுக்கு பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஆயிடுது. அதனாலயே இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிருது. என்னதான் சண்டை வந்தாலும் இப்போ நம்ம ஹீரோ வீக்கா இருக்கிறதுனால இவன் தான் பயங்கரமா அடி வாங்கியிருக்கான். சரி இப்போ இங்க இருந்து போவோம் அப்படின்னு அவனும் கஷ்டப்பட்டு வெளியில எந்திரிச்சு வரான். அப்பவுமே அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, ஏன் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது அவனுக்கு நிறைய காட்சிகளும் ஞாபகங்களும் வர ஆரம்பிக்குது. இப்போ இவனோட ஞாபகத்துல என்னென்ன வருதுன்னா, இவன் வந்து இப்போ இந்த பாஸ்ட் ஹீரோவோட ஃபீலிங்ஸையும் மெமரிஸையும் பார்க்குற மாதிரியான காட்சிகள் வந்து போகுது. இவன் வந்து பயங்கரமாவே கஷ்டப்பட்டிருக்கான். அது எல்லாத்தையுமே நம்மளோட நியூ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம புது ஹீரோவும் பழைய ஹீரோ பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இவனை எப்படியாவது நம்ம முன்னேற்றியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். அந்த முடிவெடுத்தவனே நேராக அவனோட குருவை தான் பார்க்க போறான். இவங்க தான் 3 வருஷமா இவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவர் தான் அந்த ஸ்வாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறவரு. இவர் செஞ்சு கொடுக்குற ஸ்வாடை தான் இவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் வித்துக்கிட்டும் பாலிஷ் பண்ணி வாங்கிக்கிட்டும் இருந்திருக்கான். இப்போ நேரா அவங்க மாஸ்டர் கிட்ட போய் இந்த மாதிரி நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், தயவு செஞ்சு என்னை போக விடுங்க, நான் வந்து வெளியில போய் இன்னும் நிறைய கத்துக்கலான் இருக்கேன், நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய கேட்க இவரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு போக வேண்டாம். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப டிட்டர்மினேஷனா இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்களோட குருவும் சரி இதுக்கு மேல உன் இஷ்டம், நான் வந்து உனக்கு ஒன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பெயிண்டிங்கை வச்சுக்கோ, இது வந்து உன்னோட கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஆனா எனக்கு இது யூஸ் ஆகல, ஏன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிக் என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் இதை உனக்கு
உனக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு வேண்டாம், உங்களுக்கு இதுக்கு பதிலா செய்யறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அவரும் விடாப்பிடியா கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஓரமும் மரத்தடியில உட்காந்து இது என்னவா இருக்கும், இது என்ன பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங்கை பயங்கரமா பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த பெயிண்டிங்ல இருந்த புலி வந்து திடீர்னு அவனை தாக்க ஆரம்பிக்குது. இவனும் டக்குன்னு அந்த பெயிண்டிங்கை மூடிடுறான். மூணதுக்கு அப்புறம் எந்திரிச்சு இவன் என்னமோ புலி மாதிரி நிறைய ஆக்ஷன் காட்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது ஒரு புலி சம்பந்தப்பட்டமான ஒரு வித்தை போல அதை எல்லாத்தையுமே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னால இருந்து திடீர்னு இவனை யாரோ தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவனும் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே அந்த நம்பர் இருந்துட்டு டேய் மச்சான் நான் தான்டா அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்திருப்பான். அவன் இருந்துட்டு இல்லை நீ என்னமோ 3rd லெவலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், சரி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இங்கே என்ன பண்ணுற, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் அந்த குகைக்கு தான் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிருப்பான். அவனும் அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நீ தங்க இடமே இல்லாமல் எங்கே தங்கிட்டு இருக்க, நீ வேணா ஒன்று பண்ணு, நான் வந்து எனக்காக வீடு கட்டி வச்சிருந்தேன், இப்போ எனக்கு அந்த வீடு தேவையில்லை, நீ வேணா அங்கே தங்கிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவன் கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் அவன் அங்கேயும் தங்க வச்சிடறான். அப்படியே நைட்டுமே ஆயிடுது. நம்ம ஹீரோவும் சரி இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு அந்த பெயிண்டிங்கை திரும்பவும் ஓபன் பண்ணி அதோட பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் இப்பதானே பிகினர், அதனாலயே ரொம்பவே சிரமப்படுறான். ஃபைனலி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கலையை எப்படியோ கத்துக்கிறான். இப்போ அதோட பயங்கரமான மாஸ்டருமே ஆயிட்டான். இப்போ ஒரு லெவலுமே இன்க்ரீஸ் ஆயிட்டான். எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கு மேல நம்ம பழைய ஸ்வாட் ஸ்லேவா இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு புது ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு டிசைட் பண்றான். இப்போ அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. இவன் திரும்பவும் ப்ளூ கிளவுட் செக்டுக்கு தான் போய் அந்த மாஸ்டர் கிட்ட பயங்கரமா ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன திரும்பவும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறான். ஆனா அவர் முடியவே முடியாதுங்கிறாரு. அதனால நம்ம ஹீரோ தான் லாயர் ஆச்சுல்ல, பாயிண்டா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணி சரி நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை என் கண்ணு முன்னாடியே தோக்கடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்து ஒருத்தன் கூட சண்டை போட்டான்ல அவனையே கூட்டிட்டு வந்து நிறுத்துறான். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட உடனே இப்ப அந்த அரகண்டான ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அவன் இருந்துட்டு இங்க பாருறா நான் உன்னை 3 மூவ்ல தோக்கடிச்சிருவேன், இங்க பாரு நீ இந்த மாதிரி தோத்துட்டேனா நீ திரும்பி பார்க்காம இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சவால் விட்டுட்டு சண்டையே ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள சண்டையுமே ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ 3 மூவ்ல அந்த பையனை தோக்கடிச்சிடறான். அது தாங்கிக்க முடியாத அந்த பையனும் பயங்கரமா நம்ம ஹீரோவை தாறுமாற அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். வழக்கம் போல சண்டை முத்தி போயிடுது. முத்தி போடுற உடனே 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சதுல நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஃபோர்ஸா அடிச்சிடறான். அதனால அந்த ஆப்போனன்ட்டும் பறந்து போய் விழுந்து அவனுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு நீ ஒரு ஸ்வாட்ஸ்லயே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தே இவனை போட்டு இப்படி அடிச்சிருப்ப, உன்னெல்லாம் இங்க ஏத்துக்கவே முடியாது, நீ இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாரு. இப்படி இங்க பெரிய ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த செக்டோட தலைவரோட பையன் வந்துடுறாரு. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோ சைடுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோவை எப்படியாவது இங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கவும் வைக்கிறாரு. அந்த ப்ரொஃபஸருமே வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவை எடுத்துக்கிறாரு. சரி வந்து தொலை அப்படின்னு நம்ம ஹீரோவையோ கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல அவனுக்கு தேவையான புக்ஸையும் அவனுக்கு தேவையான ஸ்கில்ஸையுமே செலக்ட் பண்ண சொல்றாரு. நம்ம ஹீரோவும் பயங்கரமா செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அவனுக்கு தேவையான 2 புக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தவொடனே இந்த ப்ரொஃபஸர் ஷாக்காயிராரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன இது எடுத்து வச்சிருக்க, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, மரியாதையா போய் வேற எடு, இல்லைன்னா எல்லாரும் நான் தான் உன்னை இந்த வேணும்னே எடுக்க வச்சேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரியே இல்ல. போய் தொலை, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வால் நான் தான் உனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பேன், நீ வால்லையும் ஏதாவது ஒன்று இடக்குமாக்கா செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் யங் மாஸ்டர் கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாது, மரியாதையாவா அப்படின்னு அவரே அவனுக்கு வாலை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அவரும் நிறைய வாழை எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணல, அதை வாங்கி சும்மா தொட்டு பார்க்கறான். அதை தொட்ட உடனே டப்புன்னு உடஞ்சு போகுது. இந்த ப்ரொஃபஸருக்கும் என்ன பண்றதுனே தெரியல, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவருமே என்னென்னமோ வாழெல்லாம் கொடுக்குறாரு. அவரும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வாழை கடைசியா தேடி எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி கையில தடவி பார்க்கறான். பார்த்தா அந்த வால் வந்து உடையவே இல்லை. எப்படியோ உனக்கு இந்த வால் செட் ஆயிடுச்சு, மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு அந்த ப்ரொஃபஸரும் அவனை அடிச்சு வெளியில் துரத்திடுறாரு. அவனும் நடந்து வர வழியெல்லாம் அந்த வாழை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரான். பார்த்தா அந்த வால் வந்து ஒரு ஸ்டீலால ஆன மாதிரியே இல்ல, அது என்னமோ வித்தியாசமா இருக்கு, இது என்ன நிஜமாலுமே வால் தானா இல்ல பொம்மை கத்திக்கு இது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு
அப்படின்னு அந்த கத்தியை வச்சு பார்த்துக்கிட்டே வரான். அவன் அப்படி வரும்போது திடீர்னு அவனோட கையில இருந்த வால் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. அவனுக்கே ஆச்சரியமா போயிடுது, என்னடா இது அப்படின்னு சொல்லி அந்த வால் எடுத்து சுத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா அது ஏரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விதமான சக்தி கொண்ட வால். திடீர்னு அங்க ஸ்பிரிச்சுவல் பவர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெவலை கடக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவான். அவனால அந்த லெவலை கடந்துடவே முடியும். ஆஹா, இது என்ன அற்புதமா இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டை பாக்குறான். அந்த ஃப்ரூட்ல இருந்து பயங்கரமான எனர்ஜி வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அந்த எனர்ஜி தான் நம்ம ஹீரோக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கோம். பரவாயில்ல, அந்த பழம் நல்லாவே பழுத்துருச்சு, நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மிருகம் வந்து அந்த பழத்தை அப்படியே ஃபுல்லா முழுங்கிருது. அதை பார்த்து இவனுக்கும் ஷாக்கு. அந்த மிருகத்தை பார்த்தவனே இவன் முடிவு பண்ணிடுவான், சரி இது கூட நம்மளால கண்டிப்பா சண்டை போட முடியாது, இது நம்மளை விடவே பலசாலியா தான் இருக்கும், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு அவனும் ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால தப்பிக்க முடியாது. எப்படியோ அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்குவான். அந்த மிருகமும் அவனை விடாம துரத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம அவனும் சரின்னு அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் அவனால முடியாது, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவான். அதுக்கப்புறம் எப்படியோ பவர் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு அதை ஒரே ஒரு பஞ்ச் விடுவான். அவ்வளவுதான், அது ஆயுசே முடிஞ்சிடும். பரவாயில்ல, நமக்குள்ள கூட இவ்வளோ பவர் இருக்கே அப்படின்னு அந்த டீமனோட கோரை வந்து எடுத்து வச்சுக்குவான். அவன் எடுத்து பரவாயில்ல, இது நல்லா வளர்ந்த டீமன் தான், இது நல்லா விலைக்கு போகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கும். அதை கேட்டவனே இவனும் வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். சரியா அந்த இடத்துக்கு அவன் நினைச்ச மாதிரியே ஒரு 3 பேர் வராங்க. அவங்களுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான், நம்ம ஹீரோ அகாடமில தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அனிமலை பார்த்து, அடேங்கப்பா ஏதோ ஒரு பலசாலி இங்க சண்டை போட்டு பயங்கரமா இந்த அனிமலையே சாவடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு நகருவான். அப்படி அவன் நகரும் போது லைட்டா சவுண்டு கேட்டுரும். அதனால இவன் இருக்கிறதும் தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு வந்து சுத்தமா நம்ம ஹீரோ மேல டவுட்டே வராது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்டே ரொம்ப பலமே இல்லாதவனா இருந்தான்ல, அதனால அவங்களுக்கு சுத்தமா இவன் மேல டவுட்டே வராது. உடனே அதுல அந்த கேங் லீடர் மாதிரி இருந்த ஒருத்தன், இந்தாடா புடிடா என்னோட வால், இந்த வாழை பளிச்சுன்னு எடுத்துட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திரும்பவும் வேலை வாங்க பாக்குறான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறான், இங்க பாருங்க நான் முதல் மாதிரி கிடையாது, நான் அந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாமல் அந்த வால் எடுத்து அவங்க கண்ணு முன்னாடியே உடச்சு விட்டுறான். இந்த திமிரு பிடிச்சவனுக்கு அந்த வாழை பார்த்து பயங்கரமான கோவம் வரும். 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு போகும்போது இன்னொரு அனிமலோட சவுண்டு வரதை கேட்டுட்டு வாங்க இங்கேருந்து முதல்ல போகலாம் அப்படின்னு அவன் பின்னாடி இருந்த 2 கூட்டாளிங்க ஓடிடுவானுங்க. அதனால வேற வழி இல்லாம இவனும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் நின்று யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா பண்றது, எந்த வாழை தொட்டாலும் இந்த மாதிரி தான் உடஞ்சு போகுது, என்கிட்ட இருக்கிற வால் எதால ஆச்சுன்னே தெரியல, அது மட்டும் இல்லாம அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னால இருந்து ஏதோ ஒரு சவுண்டு வர ஆரம்பிக்குது. என்னடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா 3 ஓனாய் நிக்குது. நின்ன ஓனாய் எல்லாமே நம்ம ஹீரோவையும் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படியே எல்லாரும் மலை உச்சியில இருந்து சண்டை போட்டுக்கிட்டே கீழே விழுந்துருவாங்க. அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தோம் இந்த பள்ளத்தாக்குல உளுந்து கிடக்குறான். பக்கத்துல எந்த ஓனாயும் இல்ல. எப்படியோ இவன் உயிர் பொழைச்சிட்டான், நல்ல வேலை உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்கும் போது தான் தெரியுது அந்த கல்லுல எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு பொறிக்கப்பட்டிருக்கு. அவனும் அதை படிச்சு பாக்குறான். படிச்சு பார்த்தா அவனோட கத்திக்கு ஏத்த மாதிரி தான் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. சரி அதோட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த எழுத்துக்கள் படியே இவனும் அசைவு கொடுக்குறான். பார்த்தா அது நல்லாவே ஒர்க் ஆகுது. எப்படியோ அந்த கத்தியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் கத்துக்கிறான். இப்ப எப்படி அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேல போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியா அவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்துருவான். டே மச்சான் வந்துட்டியா, தயவு செஞ்சு என்ன தூக்கி விடுற அப்படின்னு கெஞ்சி எப்படியோ இவனும் மேல போயிடறான். மேல போனோடனே இப்ப சண்டை நடந்தது பத்தாதுன்னு இவனுக்கும் இவன் ஃப்ரெண்டுக்கும் திரும்பவும் சண்டை வந்துரு. அந்த சண்டையில இவன் ஃப்ரெண்ட் அந்த பள்ளத்தாக்குள்ள உழுக போவான். எப்படியோ நம்ம ஹீரோவும் அவனை காப்பாத்தி 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. இப்ப அவங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனேவே நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன் எடுத்து அந்த டீமன் கோரை காட்டி இது வந்து ஏதாவது விலைக்கு போகுமா அப்படின்னு கேட்கறான். அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுமே ஷாக் ஆகுறான். என்னடா சொல்ற, இது விலைக்கு போகுமான்னு கேட்கறிய, இதெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்க தெரியுமா, கூடிய சீக்கிரத்துல பணக்கார ஆயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்படியே காலையில ஆகுது. நம்ம ஹீரோவும் அகாடமிக்கு போய் அங்க இருக்கிற டம்மி கூட பயங்கரமா சண்டை போடுறான். அது எல்லாமே பிகினர் லெவல் டம்மி தான் போல, ஈஸியாவே அதை தோக்கடிச்சிடறான். நம்ம ஹீரோவும் அந்த பிராக்டிஸ் செக்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வரான். பேசிட்டு வரும்போது சொல்றான், அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு மீடியம் லெவல் டம்மி எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு சீனியர் வந்து நம்ம ஹீரோ வம்பிழுக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே வாய் தகராறு கை தகராறா வழக்கம் போல மாறிடுது. நம்ம ஹீரோவும் அந்த பையனும் பயங்கரமா
அடிச்சுக்கவோ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டான்ல, அதனால மீடியம் லெவல்ல இருக்கிற அவனையுமே ஈஸியா தோக்கடிச்சிடறான். நம்ம ஹீரோ கிட்ட தோத்தது தாங்க முடியாம அந்த திமிரு பிடிச்சவனும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவனோட சீனியர் ஒருத்தவன் அங்க வந்துருவான். அவன் வந்து நம்ம ஹீரோவை புழக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோனால அவனை சமாளிக்க முடியல, ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் டாப் லெவல்ல இருக்கிறவன், இவன் இப்பதானே மீடியம் லெவல்ல இருக்கான். நம்ம ஹீரோ அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சூவும் வந்துருவா. சூ வந்து எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாத்தி விட்டுறா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவை அப்படியே சமாதானப்படுத்தி கிளாஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். கிளாஸ் ரூம்குள்ள ஏதோ ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க போல. அவங்க ஒவ்வொரு ஷீட் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன டாஸ்க் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அதை வந்து வின் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் காயின்ஸுமே கிடைக்கும். அதுக்காக அவங்க 2 பேரும் சூஸ் பண்ண போறாங்க. அப்படி அவன் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு டாஸ்க் ரொம்பவே பிடிச்சிரும். அது அப்படி என்ன டாஸ்க்னா, ஒரு 3 விதமான பொருளை வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு வரணும். அந்த டாஸ்க் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல, ரொம்பவே கஷ்டமான டாஸ்க். அதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றாரு. என்னடா நீ எப்பவுமே எது முடியாதோ அதை தான் செலக்ட் பண்ணுவியா? இதை வந்து யாருமே இது வரைக்கும் கரெக்டா முடிச்சதே கிடையாது. நீ இதை எடுத்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு இவரும் சொல்லி பாக்குறாரு. மித்தவங்களும் கிண்டல் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி தெரியல, அந்த டாஸ்கை தான் சூஸ் பண்றான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கம் பாக்குறாங்க. அங்க அந்த அகாடமியை சேர்ந்த சில பேர் நம்ம ஹீரோ வீட்டை சுத்தி போட்டு வளைச்சு என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் கூட சண்டை போடும் போது ஒரு பில்லை வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பில்லை தேடிதான் இந்த கேங் வந்திருக்கும். இந்த கேங் என்ன பண்ணுனா, எப்படியாவது அந்த பில்லை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை புரட்டி போட்டு தேடுவாங்க. ஆனா அந்த பில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால கோபத்துல அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டையே ஃபுல்லாச்சும் எரிச்சுட்டு அங்க இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த 3 பொருளை தேடி போக ஆரம்பிச்சிடான். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பிளட்டி ஃப்ரூட்டை தான் தேடி போயிருக்கான். அவன் வந்து ஒரு இடத்துக்கு போய் அவனோட வின் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரூட் எங்க இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி அந்த ஃப்ளவரையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரான். சரி இதை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு புடுங்கி கையில வச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஃப்ளவரை பாதுகாக்கிற ஒரு பாம்பு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ அந்த பாம்பை எப்படியா தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு அவனோட அல்டிமேட் மூவ், அந்த டைகர் மூவ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா சுத்தமா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. அதனால அவன் ஸ்வாட் எடுத்து அதை வெட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். பார்த்தா அந்த ஸ்னேக்கோட தோல் ரொம்பவுமே கெட்டியா இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை அங்கேயே போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுவான். ஓடினது மட்டும் இல்லாம அந்த மரத்துல உட்காந்து யோசிக்கவும் ஆரம்பிப்பான். என்னடா இப்படி பாதிலேயே ஓடி வந்துட்டோமே, இந்த டாஸ்க்ல நம்மளால சுத்தமா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அவனோட பேக்ரவுண்ட்ல அவனை கேலி கிண்டல் பண்ணவங்க எல்லார் மூஞ்சியுமே அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஒரு முடிவு எடுக்கிற, சரி செத்தாலும் பரவாயில்ல இந்த டாஸ்கை முடிச்சே ஆகணும் அப்படின்னு. இப்ப இவனும் நேரா அந்த கத்தியை கீழே போட்ட இடத்துல போய் பாக்குறான். பார்த்தா அந்த கத்தி ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு. என்ன இருந்திருக்குன்னா, அது ஒரு விண்டால உருவாக்கப்பட்ட கத்தி தானே. பக்கத்துல இருக்கிற பூவோட மனமெல்லாம் சேர்ந்து அந்த கத்திக்கே ஒரு பெரிய ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் பயங்கர ஆச்சரியம். அப்பன்னு பார்த்து சரியா அந்த பாம்பு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப அவன் கத்தியை வச்சு 2 சுத்துறான். அந்த பாம்பும் அப்படி செத்து போயிருது. செத்து போறது மட்டும் இல்லாம அந்த பாம்போட கூருமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பூவுமே கையை எடுத்துறான். அப்படி கையில அவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு செக்டை சேர்ந்த 2 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. வரது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஈஸியா அந்த பூவை புடுங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க இருந்து போகாம எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அந்த பூவை கையில வச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் அந்த பூவை அடிச்சு புடுங்கிறதுக்காக வரான். அவனை வந்து எல்லாருமே மேட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டானுங்கள, அவனுங்க 2 பேரை விடவே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அவனுங்க 2 பேரும் சொல்லி பாக்குறானுங்க, இங்க பாடுறா நீ வந்து எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் எங்களை நீ கொண்டு போட்டன்னு வையன், கண்டிப்பா உன்னை தேடி எங்க செட்டு ஆளுங்க சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவன் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம அவங்க 2 பேர்த்தையும் ஒரே போடு போட்டு அந்த பூவை இவன் எடுத்துட்டு போறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். சரி இவனை எப்படியாவது ஏமாத்தி அந்த பூவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டு தான் இருக்கான். அப்படியே ஹீரோ போற வழியில கீழே கிடக்குற ஏதோ ஒரு பூ எடுத்து இவன் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட காந்தத்தை அதுக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிடறான். பிக்ஸ் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம நேரா போய் அந்த மேட் கிட்டையும் சொருகி வச்சிடறான். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு மிருகத்தை காட்டுறாங்க. அந்த மிருகம் நம்ம ஹீரோவை
புதைச்சு வச்சதுதான் என்னத்தையும் மோப்பம் முடிச்சுட்டு வருது. அதுதான் இப்ப நம்ம மேட் கிட்ட இருக்கே. அதனால மேடையே இந்த மிருகம் போய் தாக்குது. நம்ம மேடுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா என்ன திடீர்னு ஆச்சு, இது ஏன் நம்மளே வந்து நோண்டுது அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். மேடும் அந்த மிருகத்தை எவ்வளவோ அவாய்ட் பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்காகிற மாதிரி இல்ல. சரி போ, இதுக்கு மேல வேலைக்காகாது, நான் உன்னை விட எவ்வளவு பலசாலின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தையே போட்டு தள்ளிறான். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் அவன் கிட்ட இருந்த அந்த புதைச்சு வச்ச பொருளை பாக்குறான். கண்டிப்பா இதுக்கு காரணம் என்னை இடிச்சு அந்த கிழவனாதான் இருக்கணும். அவன் யாரு, எதுக்கு என்ன இப்படி மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு இந்த மேடுமே யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இந்த மேட் இருக்கான்ல, அந்த மேட் பொண்ணான்ல ஒரு 2 பேர், அந்த செட்ட ஆளுங்க தான் இவங்க. அந்த மேட் என்ன பண்ணிருப்பான்னா, நம்ம ஹீரோட பேட்ஜ் எடுத்து இவன் தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூது விட்டுருப்பான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பாப்பா, டே லூசு பையல, அது நான் இல்லடா, அது வேற ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லி பாப்பான். ஆனா அவனுக்கு கேட்கற மாதிரியே இல்ல. அதனால இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஆயிரும். நம்ம ஹீரோ இவங்களோடவே பலசாலியா இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவான். அவனுங்களும் நம்ம ஹீரோக்கு பயந்து போய் அந்த இடத்த விட்டே ஓடிடுவாங்க. அப்பாடா ஒரு வழி அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த மேடு வந்து நம்ம ஹீரோ தேடி வந்து நிப்பான். டே நீ தானே அந்த வேலையை பார்த்து எனக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம மேடு வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக்கா பின்னாடி பாருங்க அப்படிங்கிறான். அந்த மேடு பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா ஒரு எரும மாடு கூட்டமே அவனை நோக்கி ஓடி வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மேடும் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோக்குனா வர வழியில ஒரே சந்தேகம், எப்படிடா இது எப்படி சாத்தியமாச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, இது வரைக்குமே நம்ம போட்ட பிளான் கரெக்டா தானே போய்கிட்டு இருந்தது, திடீர்னு இந்த மாடு கூட்டம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இவனும் என்னென்னமோ பண்ணி நிறுத்தலான்னு பாக்குறான். ஆனா எதுவுமே முடிய மாட்டேங்குது. அந்த மாடுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவை அடிக்க 3 பேர் வந்தானுங்களே, அந்த கோமாளிகன் தான் இந்த மாடை ஏவி விட்டுருக்காங்க. இதனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பமும் நடந்திருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்குமே ஓடி ஓடி கடுப்பாயிருது. அதனால அந்த மாடு வரும்போது கடைசியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவனோட டைகர் பஞ்சை தான் யூஸ் பண்றான். ஒரே பஞ்ச்லயே ஒரு மாடு அப்படியே பறந்து போய் விழுதுருது. அதை பார்த்து மித்த மாடுகளும் பயந்து ஓடிடுதுங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ண நம்ம மேட் பக்கம் தான் காட்டுறாங்க. அப்பதான் அவன் பயங்கரமா அந்த எருமை மாடுங்க கிட்ட எல்லாம் மிதி வாங்கி கீழே விழுந்துட்டப்பான். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோமடா அப்படின்னு நினைச்சு அப்படியே நிமிந்து பாக்குறான். பார்த்தா திரும்பவும் அந்த மாடு கூட்டம் இவன் மேலேயே ஏறி போயிருது. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி கலட்டி விட்டவங்களே அந்த மாடுகளும் துரத்த ஆரம்பிச்சது. ஏன்டா நல்ல ஐடியா கொடுத்தீங்கடா அப்படின்னு சொல்லி இந்த தலைவனும் ஓடிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பாத்துறான். அப்பதான் அவனுக்கு புரிய வருது, இவனுங்கனால தான் நம்ம பிளான்ல குழப்பம் உண்டாயிருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த மேட் கிட்ட போய் அவன் நாக் அவுட்டா இருக்கிற சமயமா பார்த்து அவன் கிட்ட இருந்த அந்த பிளட்டி ஃபிளவரை திருடிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த அகாடமிக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அவனும் எல்லா பொருளையும் கேதர் பண்ணிட்டான் போல. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அகாடமிக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவன் இன்னும் உயிரோடு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் ஃபெயில் ஆயிருப்பான், திரும்பி வந்து அடி வாங்கறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நேரா மாஸ்டர் கிட்ட போய், இந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி 3 டாஸ்க்குமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறான். ஒவ்வொன்று கொடுக்கும் போது அதுக்கான காசையுமே அந்த ப்ரொஃபஸரும் கொடுக்குறாரு. அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மேல இருந்து வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அந்த ஃபோர்ஸ் அப்படியே சப்ரஸ் பண்ணுது. எல்லாருமே அப்படியே அமுங்கி போயிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எப்படியாவது அதுல நிமிர்ந்து நின்னே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான் அவன் பவரை யூஸ் பண்ணி. அதை பார்த்துட்டு ஷபாஷ், நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சவுண்ட் வருது. யாரான்னு பார்த்தா நம்ம யங் மாஸ்டர் தான் இறங்கி வந்திருக்காரு. நம்ம யங் மாஸ்டர் பார்த்தவனே அங்க இருக்கிற எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சுறாங்க. இவர் வந்து இவன் வந்ததுனாலதான் கீழே இறங்கி வந்திருக்காரு, இவனை பார்க்க இவரே வந்திருக்காரு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பெருமையா வச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசையா இருக்கு அவரை பார்த்தா. அவரை மாதிரியே நம்ம எப்படா ரொம்ப பலசாலியா மாறுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த யங் மாஸ்டர் இருந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ஃபுல்லான புக்கை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நான் நினைச்ச மாதிரியே நீ நல்லா வந்துட்ட, அதனால இதை நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன், சீக்கிரமா இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி ரெடியாக, நம்ம கூடிய சீக்கிரம் காம்படிஷன் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பரிசை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் பாக்குறான். பார்த்தா அங்க வீடே காணாம போயிருக்கும், ஃபுல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிருக்கும். அதை பார்த்துட்டு ஷாக்கா நிக்கும் போது அங்க வழியா 2 பேர் போறாங்க. அவங்க இருந்துட்டு சொல்றாங்க, சீனியர் இது யார் பண்ண தெரியுமா, இது வந்து நீங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து பில்லு புடுங்கிட்டு வந்தீங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க கட்டுறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் சொல்றாங்க. அப்படியே வீடு கட்டதான் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். பரவாயில்ல, இவ்வளவு நாள் நம்மள ஸ்வாட் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது, இவங்க எல்லாரும் என்னை சீனியர்னு கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு
அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீடியோ கட்டி முடிச்சிடுறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. காலையில ஏதோ ஒரு போட்டிக்களம் மாதிரி இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைமுமே முடிய போகுது. என்னடா நம்ம ஹீரோவை காணோம், சரி ஆப்போனண்ட்டை வந்து வின்னரா அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிசைட் பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்துட்றான். அவன் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமா ஆப்போனண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேமிங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்போ அந்த ஜட்ஜு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அவனையே ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்கவும் விடுறான். அவன் தான் பயங்கரமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சும்மா தடுத்து தான் விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆப்போனண்ட்டுக்குமே நம்ம ஹீரோ பண்றதை பார்த்து கடுப்பாயிருது. டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா எப்படி என் அடியில இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப பேச நம்ம ஹீரோ ஒரே ஒரு மூவ் தான் பண்றான். அதுக்கே அந்த ஆப்போனண்ட் பறந்து போய் விழுந்து அந்த போட்டியில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் கேம்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சதுனால செகண்ட் கேம் உடனேவே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ வரவன் கொஞ்சம் பலசாலியா இருப்பான் போல. மேல இருக்கிற யங் மாஸ்டரும் அவங்க யங் மாஸ்டரோட அப்பாவுமே ரெண்டு பேருமே பெட் வச்சுக்கிறாங்க. நம்ம யங் மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இங்க பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பா ஹீரோ தான் ஜெயிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களுக்குள்ள அந்த ஃபைட்டுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டிருப்பான். ஏன்னா இந்த ஆப்போனன்ட் கொஞ்சம் பலசாலியாவே இருக்கா. நம்ம ஹீரோ என்ன மூவ் பண்ணாலுமே அந்த மூவை ஈஸியா வந்து தடுத்துறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவே போட்டு வெளுன்னு வெளுக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தோக்குற ஸ்டேஜுக்கே போயிடறான். அப்பன்னு பார்த்து நம்ம யங் மாஸ்டர் அப்பா சொல்றாரு, டே தம்பி நீ வந்து தப்பு கணக்கு போட்ட, கண்டிப்பா ஹீரோ தோத்து போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இல்ல அவன் கண்டிப்பா ஜெயிப்பான், ஏன்னா அந்த பிளட்டி ஃப்ரூட்டை பறிக்கிறதுக்காக அந்த பெரிய பாம்பு கூடயே சண்டை போட்டு அதை தோக்கடிச்சுக்கானா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்க அவரும் ஒத்துக்கிறாரு. பயங்கரமாவே அடி வாங்கிடுறான். எல்லா அடியும் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரி இதுக்கு மேல சுத்தப்படாது, நம்ம நேத்து கத்துக்கிட்ட அந்த புது மூவை வந்து பயன்படுத்திட வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூவை இங்க நவுத்துறான். அவன் நவுத்தின உடனேவே கரெக்டா பயங்கரமான அடி அந்த ஆப்போனண்ட்டுக்கு விழுந்துருது. அந்த ஆப்போனண்ட்டுமே இந்த கேம்ல தோத்து போயிடுறான். நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வராங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண வரும்போது அந்த செகண்ட் ஆப்போனண்ட் ஸ்டேஜுக்கு திரும்பவும் ஏறி வந்து இல்ல ஹீரோ வந்து சீட் பண்ணியிருக்கான், இங்க பாருங்க என் கையில அடிபட்டிருக்கு, அவன் வந்து ரார் டெக்னிக்கை தானே யூஸ் பண்ணான், எப்படி அதுல வந்து எனக்கு அடிபடும், எனக்கு புரியல, அவன் சீட் பண்றான், அவனை திரும்ப செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். அப்ப எல்லாருக்குமே கொஞ்சோண்டு சந்தேகமே வர ஆரம்பிக்குது. ஆனா ஜட்ஜஸ்க்கு வந்து அது புரியுது, ஹீரோ வந்து கரெக்டா தான் பண்ணியிருக்கான், எந்த விதமான பொய்யும் பண்ணல, எந்த விதமான பித்தலாட்டமும் பண்ணல அப்படின்னு தெரிய வருது. எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாங்க, ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. இவன் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுனால ஜட்ஜஸும் வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட கேட்டு அதுக்கு பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. அவனே போய் ஹீரோவையும் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் கிட்ட எந்த ஒரு ஆயுதமே இல்ல. அவன் கிட்ட இருக்கிற பர்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கோரிக்கை வைக்க நம்ம ஹீரோவும் சரி நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு கண்டிஷனுக்கு ஓகே சொல்லணும், இதுக்குள்ள மட்டும் நீ சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு அவனோட பேக்கையும் அவன் கையில கொடுக்குறான். அப்ப கீழே அவனோட அந்த பெயிண்டிங் உருண்டு வந்துருது. அதை பார்த்துட்டு அவன் எடுத்து துறக்க போக நம்ம ஹீரோ வேண்டாம் துறக்காதன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்லை. அதனால ஹீரோ வேற வழியே இல்லாம அவனை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிடறான். அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட ரோலை கையில வாங்கி இந்தாங்க ப்ரொஃபசர் இதுல செக் பண்ணி ஏதாவது ஆயுதம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அவர் கையில கொடுக்க அவரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு டே இது வெறும் பெயிண்டிங் தான்டா, பேப்பர் ரோல் தான், வேணா நீயே பாத்துக்கோ அப்படின்னு அவன் கையிலயும் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த ஆப்போனண்ட்டும் சரி நான் ஒத்துக்கிறேன் நான் மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பும் கேட்டுறான். அப்படியே அன்னித்து நாளோட அந்த போட்டியும் முடிவடைஞ்சிருது. இந்த போட்டியோட வின்னர் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் வீட்டுக்கு போயிடறான். அவன் வீட்டுக்கு போய் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியோ அந்த டைகர் ரோர் பொசிஷனை ஃபுல்லாமே கத்துக்கிறான். எல்லாத்தையுமே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணியும் முடிச்சிடறான். இப்ப அப்படியே நைட்டுமே ஆயிடுது. நைட் அவன் உட்காந்துட்டு சரி அந்த பெயிண்டிங்ல வேற ஏதாவது கத்துக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஃபுல்லாமே நீக்கி பார்க்கறான். பார்த்தா அங்க ஒரு பிளாசம் ட்ரீ இருக்கு. அந்த பிளாசம் ட்ரீல இருந்து திடீர்னு ஒரு வால் வெளியில வருது. அப்படி வெளியில வர வால் வந்து பயங்கரமா நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்குமே புரியல, அப்புறம் சண்டை போடதான் இது வந்து ஒரு டெக்னிக்ல ஒரு ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அந்த ஸ்கில்ல கத்துக்கிறான். இப்போ அப்படியே காலையில ஆகுது. நம்ம ஹீரோ நேரா அவன் கிட்ட இருக்கிற எல்லா
ப்ரீஷியஸான பொருளையும் விற்கிறதுக்காக ஒரு பான் ஷாப்புக்கு தான் போயிருக்கான். அப்படி என்ன விற்க போறான்னா, அவன் ஒரு பாம்பை கொன்னான்ல, அதுகிட்ட இருந்து எடுத்த கோரை தான் விற்க போயிருக்கான். இவன் வந்து ஒரு ரேட் கேட்க, ஆனா அந்த ரேட்டை அந்த கடை ஓனர் போட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவனும் எவ்வளவோ பேசி பார்க்கறான், ஆனா அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால நம்ம ஹீரோவும் சரி நான் உங்களுக்கு இதை வித்து கொடுக்குறேன், நான் வந்து நான் சொன்ன ரேட்டுக்கு உங்களுக்கு வித்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதை விட கண்டிப்பா அதிகமாவே வித்து கொடுத்துருவேன். அப்படி வித்து கொடுத்தேன்னா அதுல இருந்து நீங்க எனக்கு 30% கமிஷனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீலிங் பேசிட்டு அவன் கிட்ட கொடுத்ததையும் வாங்கிட்டு இப்ப விக்கிறதுக்காக போறான். அப்பதான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வரான். இந்த மாதிரி அடுத்த நாள் வெளியில வந்து ஏலம் போற போட்டி வைக்க போறாங்க, அதுல போய் நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே வித்தா கொஞ்சம் நல்லாவே ரேட் போகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மக்கள் எல்லாம் அவங்க போறதுக்கு ஆப்போசிட்ல வேகமா ஓடி போறாங்க. நம்ம ஹீரோவும் போறவனை நிறுத்திட்டு என்னடா நடக்குது, ஏன்டா இந்த பக்கமா ஓடுறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஒருத்தன் சொல்றா, ஏன் உனக்கு தெரியாதா இப்ப வந்து 100ல ஒரு விஷயம் நடக்க போகுது, 2 பெரிய குடும்பத்துல சேர்ந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க மோதிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் அந்த வழியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யாருக்கு தான்டா சண்டை அப்படின்னு பார்த்தா நம்ம யங் மாஸ்டர் நிக்கிறாரு. நம்ம யங் மாஸ்டருக்கும் பக்கத்துல அவரோட எதிரியான இன்னொருத்தவங்க வீட்டோட யங் மாஸ்டருக்கும் தான் அங்க சண்டை நடக்க போகுது. அப்படியே சண்டையும் ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் ஈக்குவலான லெவல்ல தான் இருப்பாங்க போல. நம்ம யங் மாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியல, ஆனா அந்த ஆப்போனன்ட்டுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படியே டக்குன்னு அந்த ஆப்போனன்ட் நம்ம யங் மாஸ்டர் கிட்ட ஏதோ ஒரு மூவ டேக் அவுட் பண்ணிடுறான். அதை பார்த்தவொடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். சரி ரைட்டு, யங் மாஸ்டர் அவுட் ஆயிடுவாரு, இது நல்ல மூவ் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி அந்த யங் மாஸ்டருமே அவுட் ஆயிடுறாரு. அப்படியே சண்டையும் முடிஞ்சு போயிடுது. அந்த ஆப்போனன்ட்டும் பேசாண்டே, என்னடா இவ்வளோ வீக் ஆயிட்டேன், நான் கூட கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி என்னை விட நல்லா வந்திருப்பியோன்னு நினைச்சேன், ஆனா நீ சுத்தப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த தடவை ஃபைட் நான் உன் கூட வச்சுக்க போறது இல்ல, உன்னை விட டாப் லெவல்ல இருக்காங்க பாத்தியா, இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஆள், அவங்க கூட தான் அடுத்து சண்டே இழுக்கலான்னு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, கொஞ்சம் சீக்கிரமா தெம்பாய் வா, இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு மேல நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஏலம் ஒரு சைட்டுக்கு வந்தாரான். அங்க வந்து அவனுக்குன்னு ஒரு ரூமையும் புக் பண்ணி உட்காந்து பார்க்கையில அங்க எல்லாத்தையும் வாங்கி விற்கிறவர் வந்து நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்றாரு. நம்ம ஹீரோவும் என்கிட்ட பெருசா கொடுக்கறதுக்கு இப்ப எதுவும் இல்ல, சரி இருந்தாலும் இது எவ்வளவு போகுது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாடு கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சான்ல, அந்த மாட்டோட கொம்பு தூக்கி வைக்கிறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.